முன்னெல்லாம் வயசானாதான் எலும்பு தேய்மானத்தினால இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, குடைச்சல், கழுத்து வலி இதெல்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 20-30 வயசுலேயே எல்லா வலியும் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த வலிகளை நிரந்தரமாக நீக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பக்குவமாக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். முன்னெல்லாம் மூட்டுக்கு மூட்டு கை கால் வலிக்குதுன்னா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்காம இந்த மாதிரி ஆட்டுக்கால் வாங்கி சூப் வச்சு குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும்பொழுது நல்ல பலன் தெரியும், அதே மாதிரி நிரந்தரமாகவும் சரியாகும். இப்போ நம்ம 4 ஆட்டுக்கால் எடுத்து நல்ல முடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் காமிச்சு சுட்டு எடுத்துருக்கனால இந்த மாதிரி கருப்பு நிறமாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி துண்டுகள் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரும்போதே க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கூட வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். ஆட்டுக்காலை குக்கரில் சேர்த்துட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 ஆட்டுக்காலில் சூப் வைக்கிறோம்னா 6லேருந்து 8 பேர் குடிக்கிற மாதிரி சூப் ரெடி பண்ணிக்கலாம். 6 கப் அளவுக்கு சூப் தேவை அப்படின்னா 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெந்து சூப் ரெடி ஆகும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி அல்லது அரை தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி சூப்புக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எதையுமே நம்ம வதக்கணும் அரைக்கணும் அப்படின்ற எந்த வேலையும் கிடையாது. ஒட்டு மொத்தமாக நம்ம போட்டு குக்கர் மூடி விசில் விட வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு துளி கூட நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இது நல்லா சூடாகி வேக ஆரம்பிக்கும் பொழுது இந்த கால்களில் இருக்கக்கூடிய எண்ணெயே நல்லா வெளியாகி வரும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியாக இதை ஒரு 8 விசில் போல் விட்டுக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 8 விசில் போல் விட்டாச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எலசான ஆட்டோட காலாக இருந்துச்சுன்னா 6 விசில் விட்டால் கூட போதும். இதுவே நீங்கள் முத்தல் ஆடாக இருக்குது அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக விசில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. ஆனால் இதிலிருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியாகி வந்திருக்கு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. இது நீங்கள் ரெகுலராகவே வாரம் ஒரு முறையோ அல்லது 15 நாளுக்கு ஒரு முறையோ அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையோ சாப்பிட்டுட்டு வாங்க. உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு தேய்மானம்லாம் ஏற்படாது. மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது, கை கால் குடையிறது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.